ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டிலைட் டைரிஸ். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு வந்திருக்கேன். நம்ம ஊரில் எல்லாம் சோறு எப்படி மெயின் டிஷ்ஷாக இருக்குதோ அது போலவே ஆஃப்ரிக்காவில் இந்த ஃபூஃபு ட்ரெடிஷ்னல் டிஷ் ஆகும். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. ஒரே ஒரு பொருள் போதும். டீ போடுற நேரத்தில் ஈஸியாக செய்திடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கிறேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல மை போல் அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. கைவிடாமலுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் அடிப்பிடிக்காமலுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்தால் ரொம்பவுமே நல்லது. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்காமலுக்கு சாஃப்டாக கிடைக்கும். திக்காகி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைத்து கைவிடாமலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கலிட ஸ்ட்ரக்சருக்கு வரும். அந்த டைமில் கையில் தண்ணீர் நனைத்து அதை டச் பண்ணி பார்த்தா ஒட்டாமலுக்கு வரும். அப்படி வர்றது தான் அதோட சரியான பதம். ஸோ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள். அதை ஒரு பிளேட்டில் மாற்றி சிக்கன் கறி, மட்டன், பீஃப் கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நோன்புக்குரிய நாட்களை நெருங்கி கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இனி வார வீடியோஸில் இஃப்தார் ரெசிபி, ஈட்டுக்கான ஸ்பெஷல் ரெசிபி
ரெசிபீஸ் எல்லாமே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.